நெறைய பேருக்கு புளிச்ச கீரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த புளிச்ச கீரைய வச்சு ஒரு சிம்பிளான மெத்தட்ல கடையல் தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு கட்டு அளவு புளிச்ச கீரை எடுத்து நல்லா கிளீன் பண்ணி குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி நெறைய சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சிட்டிகை அளவு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் முழுகுற அளவுக்கு தண்ணி 1 டம்ளர் அளவு விட்டா கரெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வரப்போல மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. குக்கர மூடி ஒரு 2டே 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா, சூப்பரா வந்து கீரை வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு மிக்ஸில அரைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா, மிக்ஸில ஆட் பண்ணிட்டு 1 பல்ஸ்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவுமே வந்து சட்டியில தான் கடைவோம். அதனால சட்டியில உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பரா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இதுக்கு நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். தாராளமா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கிறேன். கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். நம்ம கடைஞ்சு வச்சிருக்க கடையலையும் சேர்த்துட்டு கேஸ நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, எண்ணெய் கீரை நல்லா ஒண்ணு சேர்ந்து வரப்போல அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் கழிச்சு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பர் அண்ட் சிம்பிளான புளிச்சக்கீரை கடையால் ரெடி ஆயிடுச்சு. சுட சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது கூட. கண்டிப்பா இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறேன். பாய்.